அப்படி பத்ரகாளி ஆனவள் வந்து நாராயணர் பதத்தை தெண்டனிட்டு சொல்லுவாள். அந்த வாசகம் முக்கியமான வாசகம். பாலரெல்லாம் உந்தன் பாதம் அது சேர்ந்தார் என்று மாலவரே எந்தன் மனது மெச்சுதையா அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த அம்மையினுடைய எண்ணம் முழுமையும், அவள் ஞானதவத்தில் எத்தனையோ ஆண்டுகள் இருந்திருக்காள், இப்போ இருந்துட்டு இருக்கிறாங்க, இனி தர்மயுகத்துல தான் அவள் வெளியே வர்றாள். அப்போ அந்த காலம் வரையிலும் அந்த அம்மையினுடைய எண்ணம் எப்படி இருந்தது? அந்த 7 பாலர்களும் அந்த 7 பாலர்களுடைய வம்ச வழி வந்த அனைத்து சான்றோர் மக்களும் நாராயணரை அறிந்து கொள்ள வேண்டும், நாராயணனுடைய பதத்தை அவர்கள் தொழுது நமஸ்கரிக்க வேண்டும், நாராயணனுடைய சொல் வாக்குப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரே சிந்தையில்தான் அந்த அம்மையான பத்ரகாளி அம்மையினுடைய அந்த ஞான தவம் வடவாமுக அக்கினியில் இருந்தது என்பதை நாம் இதிலிருந்து உணர முடிகிறது. அப்ப இதனுடைய பொருள் என்னன்னா, நம்ம அனைவரும் சான்றோர் வழி முழுதும், அதாவது 7 வழி முழுதும், 7 சான்றோர் மக்களுடைய வழி முழுதும் வைகுண்ட அவதாரமாகிய நாராயணருடைய 10வது அவதாரமான வைகுண்ட அவதாரத்தை முழுமையாக அறிந்து கொள்வதும், அவர் நமக்கு அருளி தந்த அகிலத்திரட்டு அம்மானை மற்றும் அருள் ஆகமத்தை நாம் உள்ளன்போடு படிப்பதும் தான் உண்மையில் நாம் பத்ரமாகாளிக்கு செய்யக்கூடிய பணிவிடை, அவளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன். இதைதான் அம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்ம கொடுக்கிற வேற எந்த பொருளையும் அம்மை அங்க ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இல்லை. அதனாலதான் நம்ம இந்த கலியுகத்துல அம்மை பத்ரமாகாளிக்கு தனியான பணிவிடை நம்ம வைப்பதில்லை. அம்மை ஐயாவோடு நிறைந்திருக்கின்றாள். நம்ம ஐயாவுக்கு செய்கிற பணிவிடை எல்லாம் அம்மைக்கு போய் சேருவது என்பதுதான் அதனுடைய உள் அர்த்தம். ஆக நாம் வைகுண்டரை பற்றி பிடிப்பதும் அகிலத்திரட்டு அம்மானையின் படி வாழ நினைப்பதும் தான் நம்ம அம்மைக்கு செய்யக்கூடிய ஈடான பணிவிடை என்பதை அறிந்து நாம் எல்லோரும் ஐயா வகுத்த பாதையில் நடந்து, அம்மை சொன்ன மாதிரி எல்லாரும் அந்த நாராயணனுடைய பாதத்தை தஞ்சமடைந்து தர்ம வாழ்வுகிற எல்லாம் அல்ல பரம்பொருள் ஐயா சிவ வைகுண்டருடைய திருப்பாதம் பணிந்து நிறைவு செய்கின்றேன். ஐயா.